மசாலா போண்டா நான் பூரி பண்ணினேன். அந்த பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ்ஷாக அந்த உருளைக்கிழங்கோட மசாலா கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. அதோட கொஞ்சம் வெங்காயம், இன்னும் 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கி கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை கெட்டியாக உருண்டைகளாக எடுத்து தோசை மாவு, லெஃப்ட் ஓவர் தோசை மாவு அந்த பேட்டர் இருந்தது, அதோட ஒரு 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்து நல்லா அதை இட்லி மாவு பதத்தில் அப்படியே அழகாக நல்லா அதோட பதத்துக்கு கலந்து வச்சுட்டு இந்த மசாலாவோட உருண்டைகளை அதில் முக்கி டீப் ஃப்ரை பண்ணேன். சூப்பராக இருந்தது. அதுவும் மிளகு ரசம் வச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருந்தது. அது ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட முடியும். இதே போல் எந்த ஒரு பொரியலோ இல்லை ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள் மிச்சமானாலும் சரி, அதோடு நீங்கள் ஒரு 2 பொட்டேட்டோ சேர்ந்து அதை வதக்கி இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி போண்டா பண்ணி சாப்பிட முடியும். அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஸோ கட்டாயம் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.